The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வேண்டும் என்று முன்னாள் மேயர் சைதை துரைசாமி வலியுறுத்தியிருக்கிறார். அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், பாஜகவோடு அதிமுக கூட்டணி அமைக்க வேண்டும், அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்ற கருத்தை சைதை துரைசாமி கூறியிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? புங்குள்ளி, அரசியல் நிகழ்வுகளிலிருந்து எனக்குரிய ஒரு சில ஆண்டுகளாகவே தன்னை முற்றிலுமாக ஒதுக்கி கொண்டிருந்த முன்னாள் மேயர், சென்னை மாநகராட்சியுடைய முன்னாள் மேயர் சைதை துரைசாமி தற்போது ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். கூடி வாழ்ந்தால் கூடி நன்மை, குற்றம் பார்க்கும் சுற்றமில்லை, அதே போல மறப்போம் மன்னிப்போம் என்ற அடிப்படையில் அதிமுகவினர்கள் ஒன்றுபட வேண்டும், பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும், திமுகவை அனைவரும் சேர்ந்து வீழ்த்த வேண்டும் என்று தற்போது முன்னாள் மேயர், சென்னை மாநகராட்சியுடைய முன்னாள் மேயர் சைதை துரைசாமி தன்னுடைய அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். பிரிந்திருந்த ஜானகி அணி, ஜெயலலிதா அணி இணைப்புக்கும், அதே போல முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு சகோதரர்கள் எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் இணைப்புக்கும் எல்லா காலகட்டத்திலும் அதிமுக ஒற்றுமைக்கு தான் பணியாற்றியிருப்பதாகவும் என்ற அடிப்படையில் இணைப்பில் இருங்க, தொடர்ந்து பேசலாம். நமது தொலைபேசி இணைப்பில் முன்னாள் மேயர் சைதை துரைசாமி இணைந்திருக்கிறார், பேசலாம். வணக்கம் சார். அதிமுக ஒன்றுபட வேண்டும், பாஜகவோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்க. கூட்டணி ஒன்றுதான் 2026 தேர்தலில் வெற்றியை கொண்டு வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, சொல்லுங்க. இப்ப இருக்கின்ற அந்த கட்சி பிளவுபட்டு இருக்கக்கூடிய அந்த நிலை குறித்தும் பாஜகவோடு கூட்டணி வேண்டும் என்பதற்கும் நீங்கள் சொல்லுகின்ற அந்த வலுவான காரணங்களை பதிவு செய்ய முடியுமா? அதாவது ஒற்றுமை என்பது மிக அவசியம். அதிமுகங்கிறது ஒரு தனிப்பெரும் இயக்கம். இந்த தனிப்பெரும் இயக்கத்தின் வாக்கு வங்கிகள் பல இடங்களில் சிதறி கிடக்கிறது. அவைகளை ஒற்றுமைப்படுத்துவது, அதிமுகவை பலப்படுத்துவதென்றால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய செல்வாக்கை மக்கள் மத்தியில் புதுப்பிப்பது, மக்கள் மத்தியில் அதை முன்னெடுத்து செல்வது. மக்கள் மத்தியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை, அவருடைய திரைப்படங்களை, அவருடைய திரைப்பாடல்களை எப்படியெல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பொழுது நிறைவேற்றினார், மக்களுக்காக எது மாதிரியான கருத்துக்களை சொல்லி அதை நிறைவேற்றினார், அவர் எப்படி 3 முறை தேர்தலில் வெற்றி பெற்றார், அவரை பின்பற்றி அவருடைய பாதையில் பயணித்தால் நிச்சயமாக வெற்றியை தக்க வைக்க முடியும், பெற முடியும். இதுதான் என்னுடைய பார்வை. இது தொண்டர்கள், பொதுமக்கள் என்னிடத்தில் சொன்ன கருத்துக்களின் அடிப்படையில் இதை நான் பிரதிபலிக்கிறேன். அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்பது தொண்டர்களினுடைய கருத்தாக இருக்கிறது என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அப்ப அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டிய நடவடிக்கையில் யார் முன்னிறங்க வேண்டும் நீங்க நினைக்கிறீங்க? நீங்க அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? நான் ஏற்கனவே பிளவுபட்ட பொழுது இந்த நிலைப்பாட்டில் எப்படி பணியாற்றினேன் என்பதை என்னுடைய அருமை சகோதரர் எடப்பாடியார் அவர்களும் OPS அவர்களும் அறிவார்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் கட்சி பிளவுபடுகின்ற பொழுது, நெருக்கடி வருகின்ற பொழுது, அந்த நெருக்கடிகளிலும் பிளவுகளிலும் என்னுடைய பங்களிப்பு மிக அதிகமாக இருந்திருக்கிறது. அதை போலவே இப்பொழுதும் அதற்கான வாய்ப்புகளை நான் ஏற்படுத்தி அதிலே பங்கு பெறவும் முடியும். எனக்கு தேவை அடிமட்ட தொண்டர்களின் விருப்பத்தை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும், பொதுமக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டும். அதற்காக எந்த ஒரு செயலையும் பிரதிபலன் பாராமல் செய்ய நான் தயாராக இருக்கிறேன். தோல்வி ஏன், தொண்டர்களின் சோர்வு ஏன் என்பது தெரிந்தே இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இப்ப தொண்டர்கள் சோர்வடைந்திருக்கிறார்களா நிஜமாகவே? தொண்டர்கள் சோர்வடைந்திருக்கிறார்கள் என்பதை களத்தில் இருக்கிற எங்களை போன்றவர்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். என்ன சொல்றாங்க ஐயா தொண்டர்களோடு பேசும் பொழுது? எவ்வளவு சோர்வடைந்திருக்கிறார்கள்? அதற்கு தீர்வாக அவங்க எதை எதிர்பார்க்கிறாங்க? ஒண்ணு இல்லைங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆரை முதன்மைப்படுத்தி பொதுமக்கள் மத்தியில் மீண்டும் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்போம் என்று சொல்லி மத்திய அரசுடன் இணக்கமான ஒரு போக்கை புரட்சி தலைவர் மேற்கொண்டதை போல ஒரு இணக்கமான போக்கை மேற்கொண்டு
கட்சியை வலிமையான கூட்டணி அமைத்து வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும். தொண்டர்களோடு நெருங்கி பழகியதால் தொண்டர்களினுடைய மன ஓட்டம் தங்களுக்கு தெரிவதா நீங்க சொல்லியிருக்கிறீங்க. இப்ப ஒற்றை தலைமை வேண்டும் என்பது தொண்டர்களினுடைய விருப்பமாக இருக்கிறதா? நான் அதற்குள் இப்போது போக விரும்பவில்லை. நான் அதற்குள் இப்பொழுது ஒரு கட்சியின் மூத்த உறுப்பினர் என்ற வகையிலும் இந்த கட்சியை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்ற நிலையிலும் நடுநிலையாளனாக இருந்து இந்த அறிக்கையை நான் வெளியிட்டிருக்கிறேன். ஆகவே இப்பொழுது நான் போய் ஒரு சார்பு நிலை எடுத்து எதையும் சொல்லக்கூடாது. நன்றி ஐயா. இணைப்பிற்கு வந்து உங்களுடைய அறிக்கைக்கான விளக்கத்தை வழங்கியமைக்கு நன்றி. நமது தொலைபேசி இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் துரை கருணா இணைந்திருக்கிறார், பேசலாம். வணக்கம் சார். முன்னாள் மேயர் சைதை துரைசாமி பாஜகவோடு அதிமுக கூட்டணி அமைக்க வேண்டும், அதே போல அதிமுக ஒன்றுபட வேண்டும், இதுதான் தொண்டர்களினுடைய வேண்டுகோளாக இருக்கிறது, தொண்டர்களோடு தான் நெருங்கி பழகுவதால் இது தனக்கு தெரிகிறது என்கின்ற வகையில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அது குறித்த விளக்கத்தையும் அளித்திருக்கிறார். உங்களுடைய கருத்து என்ன? மதிப்பிற்குரிய சைதை துரைசாமி அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொடக்க கால உறுப்பினர். இந்த கட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே 1969-70களிலே பேனா நண்பர் இயக்கம் என்கிற ஒரு இயக்கத்தை வைத்து அதன் மூலமாக எம்ஜிஆருடைய தொண்டர்களை பக்தர்களை ஒருங்கிணைக்கும் முயற்சியில தொடக்க முதலே ஈடுபட்டவர். எனவே அவர் சரியான நேரத்தில் சரியான அறிக்கையை இன்று கொடுத்திருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1000 ஆண்டுகளை கடந்தும் நின்று நிலைத்திருக்கும் என்று இந்த கட்சியினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தெரிவித்தார். இன்றைக்கு 52 ஆண்டுகளிலேயே ஒரு சரிவு பின்னடைவு ஏற்பட்டதை உணர்ந்து இந்த கட்சி ஒன்றுபட்டால் மட்டுமே வெற்றி பெற முடியும். ஒன்றுபட்ட அதிமுக தேர்தல் களத்திலே திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்றால் ஒரு வலிமையான கூட்டணி வேண்டும். அந்த வலிமையான கூட்டணி என்பது பாஜகவுடன் மட்டுமே என்பதை உணர்ந்து இந்த நிலைப்பாட்டை மரியாதைக்குரிய சைதை துரைசாமி அவர்கள் எடுத்திருக்கிறார். இது சரியான நேரத்தில் எடுக்கப்பட்ட சரியான முடிவு. கட்சியினுடைய தொண்டர்கள் அவர்களுடைய அடிமனத்தில் அடி ஆழத்தில் எழுந்த உணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஏற்கனவே முதல் தர்ம யுத்தம் தொடங்கி திரு OPS அவர்களுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இடையே பிரச்சனை உருவான பொழுது அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்து கட்சியை ஒன்றுபடுத்துவதில் முன்னின்று செயல்படுத்தியவர் மரியாதைக்குரிய சைதை துரைசாமி அவர்கள். அந்த அடிப்படையில் மீண்டும் இன்று சிக்கலில் பிரச்சனைகளில் சிக்கியிருக்கிற அதிமுகவை ஒன்றுபடுத்தி மீட்டெடுக்க வேண்டும் என்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதிமுகவினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லோரும் இந்த அறிக்கையை வரவேற்பார்கள். அதிலும் குறிப்பாக கட்சியினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை முன்னெடுக்க வேண்டும். எம்ஜிஆர் அவருடைய புகழை பெருமையை பறைசாற்றினால் மட்டுமே அதிமுக மீண்டும் வெற்றி பாதையில் பயணிக்கும் என்கிற கருத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார். இது சரியானதுதான் என்பது என்னுடைய பார்வை சகோதரி. நன்றி சார். இணைப்பிற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நமது தொலைபேசி இணைப்பில் பாஜகவின் மூத்த நிர்வாகி கருணாகராஜன் இணைந்திருக்கிறார், பேசலாம். வணக்கம் சார். முன்னாள் மேயர் சைதை துரைசாமி பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைக்க வேண்டும், கூட்டணி வைத்து திமுகவை வீழ்த்த வேண்டும், அதிமுக ஒன்றுபட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உங்களுடைய கருத்து என்ன? திரு சைதை துரைசாமி அவர்கள் மூத்த தலைவர், புரட்சி தலைவர் புரட்சி தலைவி ஆகியோரோடு ஆசியோடு கட்சியிலே பணியாற்றி இன்றும் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருப்பவர். அவருடைய ஒரே நோக்கம் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான். அதே சிந்தனை தமிழகத்தில் இருக்கிற பெரும்பான்மை தலைவர்களுக்கு இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். எங்களுடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களும் அதே நோக்கத்திற்காக 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தமிழகத்திலே மலரும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அவர் தெரிவித்திருக்கிற கருத்தையொட்டி சைதை துரைசாமி அவருடைய அறிக்கையும் இருக்கிறது என்பதை நான் தெரிந்து கொள்கிறேன். இதைத்தான் நான் இப்போதைக்கு சொல்ல முடியும். நன்றி சார். இணைப்பிற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. எம்ஜிஆர் பாதையில் பயணிப்போம் என்று சைதை துரைசாமி கூறியிருக்கிறார். அதே போல பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைத்து திமுகவை ஒழிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். திமுகவினுடைய ஆட்சியை அகற்ற வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார் சைதை துரைசாமி. பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும்
நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.